शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கடைசி ரோல இருக்கிறவங்களுக்கு இப்ப கேக்குதா? சரி, எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க. உங்களெல்லாம் எழுப்பி விட்டுறேன். இந்த ஜாதகத்தினுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம் முன்னாடி சொல்லிட்டேன். கட்டத்தை போட்டா மொத்தத்தையும் சொல்லிடலாம். ஏற்கனவே தொடர்ச்சியாக வரவங்களுக்கு தெரியும். ஒரு ஜாதகத்தை கொடுத்து டேட் ஆஃப் பர்த்து இல்லை, டைம் இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்மளுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா நௌசாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அஸ்ட்ரோ சக்தி குறி சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டுபிடிச்சிடலாம். இது ஓகேங்களா? இருந்த போதில் நான் உங்களுக்கு டேட்டு கொடுத்துருக்கேன். எல்லாருக்கிட்டையும் டேட் இருக்கு இல்லைங்க சார்? நீங்கள் உங்களுடைய மொபைல் சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமானு கேட்டிருக்காங்க. எம்ன்னு போட்டேன். இது ஆண் ஜாதகம் தான். சரிங்களா? ஏன்னா விஜயன் ஐயா மாதிரி ஒரு பேராசிரியர்லாம் வச்சுட்டு நம்ம தெளிவாக சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பலதரப்பட்ட ஜோதிட விதிகள் நிறைய இருக்கு. ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறாரு. ஒரு கிரக இணைவுக்கு பலன் சொல்றாரு. 100 பேர் கலந்துக்கிறாங்க. 40 பேர் ஆமான்னு சொல்றாங்க, 60 பேர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த விதி பொய்யா? அந்த விதி ஒத்து வரலன்னு அர்த்தமா? 40 பேருக்கு ஒத்து வந்திருக்கு. எப்படி ஒத்து வந்திருக்கு? ஸோ ஜோதிடத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முதல்ல முக்கியம். இந்த 40 பேர்த்துக்கு டக்குன்னு வந்துருச்சு. இந்த 60 பேர்த்துக்கும் வரும், கொஞ்சம் கால தாமதமாகும். அவ்வளோதான். ஒரு ஜோதிடத்தில் எந்த ஒரு விதியுமே தெரியாமல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லலை. அந்த விதிகளை வச்சு தான் நம்மளும் உருட்டிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. சரி, இப்போ போட்டிருக்கிற லக்கணம் கன்னி லக்கணமா சிம்ம லக்கணமா? சரி, இந்த ஜாதகருக்கு இப்போ 60 வயசு. முதல்ல ஒரு ஜாதகத்தை வாங்கும்போது இப்போ நம்ம ஜென்ரலாக போடுறதுனால 60ன்னு போட்டிருக்கோம். அந்த எத்தனை வயசு, எத்தனை மாதம், எத்தனை நாள் நடக்குதுன்னு 3ஐயும் கொடுக்கணும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்ககிட்ட அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி நுனிச்சேரில் தான் உட்காந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு, ஐயா நீங்கள் இந்த பாவத்துக்காக கேட்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஓ, இதையே அவன் சொல்லிவிட்டா மீதி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கணும்னு நம்மளை முடிவு பண்ணிடுவாங்க. அது ரொம்ப 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 ஈஸி. ஏற்கனவே இந்த மேடையில் பேசியிருக்கேன், வேற பல மேடைகளையும் அதை பேசியிருக்கேன். அதுவும் ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி கேட்டிங்க அப்படின்னா வந்தவங்களுடைய கேள்வி தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இவங்க வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம். ராகு திசையில் பலன் எடுப்பது எப்படி? இதுவே கூட வீடியோவை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ராகு திசையில் புதன் புத்தி தான் நடக்குது. புதன் புத்தி தான் நடக்குது. சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க, புதன் புத்தி தான் நடக்குது. இப்போ ராகு திசை இவருக்கு என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்ய போகுது? ஏன்னா ராகு திசையில ராகு புத்தி, குரு, சனி 4வது புத்தியில தான் இவர் வந்திருக்கிறாரு. இன்னும் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் வரைக்கும் இருக்கு. 5 புத்தி இருக்கு இல்லையா? அப்போ ராகு திசையில ஒரு புதன் புத்தியில வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்தோடனே ராகு கிட்ட செலுத்தக்கூடாது. எங்க இருந்து போகணும்? லக்னத்துல இருந்து ஆரம்பிக்கணும். லக்னம் எங்க இருக்கு? கன்னி வீட்டுல இருக்கு. தெய்வாம்சியம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே, மீண்டும் மீண்டும் சொல்றேன், எந்த லக்னமா இருந்தாலும் லக்ன புள்ளி எந்த சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. அங்கதான் பெரும்பாலான கேள்விக்கு ரகசியத்துக்கு பதில் இருக்கும். இங்க 24 டிகிரில போட்டிருக்கேன். இப்ப இவர் அஸ்தத்துல பிறந்திருப்பாரா, சித்திரையில பிறந்திருப்பாரா? சித்திரை தானே பிறந்திருக்கிறாரு. சித்திரைங்கிறது நம்மளுடைய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமா? அவர் இந்த லக்னத்துக்கு சுபரா பவரா? கடுமையான பவர். 3க்கும் 8க்கும் அதிபதி. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிப்படையிலேயே இவருடைய லக்ன அமைப்பு விழுந்தது 3, 8. அப்போ 3ஆம் இடங்கிறது என்ன? தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், புகழ், முன்னேற்றம், கீர்த்தி, தகவல் தொடர்பு, ஐடி கார்டு, முதல் சொத்து இதாகிறது, முயற்சி எல்லாமே 3ஆம் பாவம் தான். சரிங்களா?
ஒரு மனுஷன் நான் டெவலப் ஆவானான்னு கேட்கறது 3ஆம் பாவம் சார். அதனாலதான் அது 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமா இருக்கு. சரி, இன்னொரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 8. 8ங்கிறது என்ன? 8 கேட்டாதான் சார் தலையில கொட்டுற மாதிரி வலிக்குது, என்ன பண்றது? அதாவது ஆயில், மரணம், விபத்து, கண்டம், லாட்டரி, புதையல், திடீர் அதிர்ஷ்டம், எல்லாமே அசிங்கம், அவமானம் எல்லாமே 8ஆம் இடத்துல தான் இருக்கு. அறுவை சிகிச்சையும் 8ல தான் இருக்கு. தூரதேசத்துல போய் நீங்க பிழைக்கிறதும் 8ல தான் இருக்கு. அப்போ இந்த 2 விஷயத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகம் செவ்வாய். அந்த அமைப்புல லக்னம் விழுந்திருந்தா இவருக்கு வாழ்க்கை ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? தெரிஞ்சு போச்சுங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே முதல் பால் அதாவது முதல் ஓவர்ல முதல் பால்லயே முதல் விக்கெட் போயிடுச்சு. சரி, 2வது பாலை பார்ப்போம். லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு? புதன். சார், லக்னாதிபதி புதனா செவ்வாயா? புதன். புதன் பாருங்க எங்க இருக்கிறாரு? விருச்சிக வீட்டுல இருக்கிறாரு. முதல்ல அந்த வீடு அவருக்கு நட்பா பகையா சமமா? பகை. ஒருத்தர் மட்டும்தான் பகைன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் நட்பா இருக்கா? பகை தானே. சரி, ரைட்டு. இன்னொரு விஷயம் பாருங்க, அவர் வாங்கிய சாரத்துக்குள்ளார வாங்க. புதன் யார் சாரம்? நல்லா பாருங்க, சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கு. சனி 5ல இருக்கிறாரா 6ல இருக்கிறாரா? சார் நல்லா புரிஞ்சுங்க, அவர் 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தான கிரகம் தான், தவிர அவரு 5ஆம் இடத்தோட தொடர்புல இல்ல, 6ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கிறாரு. லக்னம் 3-8 போயிடுச்சு, லக்ன புள்ளி. லக்னாதிபதி எங்க போறாரு? 3-6க்கு போறாரு. புரியுதுங்களா? சரி, இது உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சுல்ல. நான் இன்னொரு பாயிண்டையும் சொல்றேன். பார்க்கறதுக்கு பாருங்க, சந்திரன், புதன், சுக்கிரன் 3 பேர் சேர்ந்துருக்காங்களா? இங்க புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, 4 டிகிரிக்குள்ளார. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நண்பருடைய வீட்டில் நீங்க உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆகவே ஆகாத ஜென்ம எதிரி ஒரு ஆள் வராது. அவரை கண்டாவே உங்களுக்கு பிடிக்காது. வந்துட்டு இருக்கிறாருங்கிற தகவல் தான் இருக்கு. நீங்க அந்த ரூம்ல உட்காந்துருக்கீங்க, இங்க வந்து அவர் வெளியில நிக்கிறாரு. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போமா? இவன் ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்கிறான்? நம்மளுடைய மனநிலை டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? புதனுக்கு சந்திரன் தான் முதல் பகை. உண்மைதானே? புதனுக்கு முதல் பகை சந்திரன். ஆனா சந்திரனுக்கு புதன் பகை கிடையாது. அப்போ ஏன்டா நம்ம போய் இவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறோங்கிற மாதிரி அங்கே லக்னாதிபதியான புதனுக்கு ஒரு மனநிலை இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் எல்லா பாவத்தையும் விளக்கல, அந்த ராகுவை மட்டும்தான் எடுத்துட்டு வரேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியான கிரகம் செவ்வாய், அங்காரகன். தலைவர் பாருங்க சிம்மத்துல இருக்கிறாரு. சிம்மம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. பூர நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. சூப்பர். இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி தானே, 2-9 தானே, 2-11, 2-9 தானே கன்னி லக்னத்துக்கு. அப்போ அவர் வாங்கின சாரம் பூர நட்சத்திரத்துல இருக்கிறாரு. ஐயா பூரம் தானே, பூர நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அதனால பாக்கியாதிபதி 2ஆம் இடம் 9ஆம் இடத்தினுடைய அதிபதியில் இருக்கனால செவ்வாய் இங்கே நல்ல ரோல் பண்ணுவார். அப்படிதானே பண்ணார். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய அமைப்பை நீங்க அப்படியே இந்த சைடு திருப்பி பாத்தீங்கன்னா தலைவன் உட்கார்ந்து இருக்கிறாரா, சனி பகவான் மொத்தத்தையும் கெடுத்தாச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜாதகத்துல செவ்வாய் திசையை கடந்து இப்படி எல்லாம் வந்திருப்பீங்க நான் சொல்ல அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். செவ்வாய் திசையில அவ்வளவு வேலையும் செஞ்சிருக்குது. முதல் 3.5 வருஷம் யோகத்தையும் கொடுத்துருக்குது. அடுத்த 3.5 வருஷம் கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துட்டும் போயிடுச்சு. இப்ப ராகு திசை, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சார் ரொம்ப சிம்பிள் சார். நீங்க ரொம்ப எல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். சிந்தனையை போட்டு ஜாதகத்தை பார்க்கும்போது, அதை தவிர மீதி எல்லா நேரத்திலையும் நம்ம மூளை தான் பயங்கரமா வேலை செய்யுது. பார்க்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருக்கு சார்? செவ்வாய் தானே. செவ்வாயுடைய ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவரா? லக்னத்துக்கு 12க்கு போயிட்டாரா? சிம்ம வீட்டுல இருக்கிறாரா? இந்த ராகுவை சனி பார்க்கிறாரா? 6ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரா? கடனை சந்தித்தீர்களா? நோயை சந்தித்தீர்களா?
எதிரியை சந்தித்தீர்களா? வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் வேலை போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அத்தனைக்கும் ஆமா ஆமான்னு சொன்னாங்க. இன்று காலையில் பார்த்த ஜாதகம். எனக்கு நீ பார்த்தே ஆகணுன்ட்டு பார்த்த ஜாதகம் அது. சரி, நீங்க நினைக்கலாம், ஏன் சார் ராகு 8ஆம் இடத்துல இருக்கு, ராகு ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் தானே, 8ல் மறைஞ்சா அது யோகம் தானே அப்படிங்கிற அமைப்புல நீங்க கேட்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன். பாதகாதிபதியை விட, மாரகாதிபதியை விட, அஷ்டமாதிபதியை விட இந்த வீடுகளில் அமர்ந்திருக்கும் ராகு கேதுக்கள் மோசமான பாதகத்தையும் மோசமான மாரகத்தையும் மோசமான அஷ்டமாதிபதி பலனை செய்யும். நம்ம விஜயனையா கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் போட்டு விளக்கியிருக்கிறார் இதே நாமக்கல் சங்கத்துல. நீங்களாம் அது எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா என்னை விட உங்களுக்குலாம் மெமரி பவர் அதிகம். அந்த ஜாதகத்தை பாருங்க, அவர் அந்த விதியை சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல செவ்வாய் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் ராகு செய்வாரு, செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இவரை மாதிரி வழக்குகளை சந்தித்தவர் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இல்லை. இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு? கேட்டை. புதன் திசையா? கேது வந்துச்சா? கேது தானே அடுத்த திசை. கேதுல ஒரு வழக்கை சந்திக்கல, சுக்கிரன்ல சந்திச்சார், சூரியன்லையும் சந்திச்சார். சார், இதுல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 20 வயசுக்குள்ளாரே ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். 20 வயசுக்குள்ளாரையே வரிசையா சூரிய சந்திர செவ்வாய் எல்லாத்துலயுமே வழக்கு. ஏன்? இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா வகையிலுமே பாருங்க. சூரியன் ஜாதகத்துல கேதுவோட இணைஞ்சிருச்சா? 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. சூரியன் கேது இணைஞ்சு அதுக்கு பேர் என்னங்க சார்? கிரகண தோஷம். சூரியன் கேது. சார் இங்க பாருங்க, 6 டிகிரிக்குள்ளார இணைஞ்சிருக்கு. இது கிரகண தோஷம் சொல்லணும். ராகு கேதுக்களோட எந்த கிரகங்கள் நெருக்கமாக இணைஞ்சாலும் அதுக்கு பேரு கிரகண தோஷம். இங்க அஸ்தங்கம் கிடையாது. சூரியனோட இணைகிற கிரகங்களுக்கு மட்டும்தான் அஸ்தங்கம். ஓகேங்களா? இங்கே அவரு கிரகண தோஷம் அடைந்து விட்டார். இந்த சூரியனுக்கு எதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய நிலைமையை பாருங்க. ஜஸ்ட் உள்ள போறாரு ஒரு வீட்டுக்குள்ளார. அவர் 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார் தவிர 2ஆம் இடத்தை வலுப்படுத்த மாட்டார். புரியுதுங்களா? அவர் 9ஆம் இடத்தோட தான் நேரடி தொடர்பா இருக்கு. சரி, நீங்க இன்னும் ஒரு பெரிய கேள்வி கேட்கலாம். சார் என்ன சார் உங்களுக்கே ஜோசியம் தெரியல, இந்த 3 கிரகத்தையும் குரு பாக்குறாரு சார். ஆமா, பாக்குறாரு தான். அதனாலதான் இவருக்கு திருமணம் ஆச்சு. 2ஆம் அதிபதியை சுக்கிரனை குரு பார்த்தனால திருமணம் ஆச்சு. அது பிரிவையும் கொடுத்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க, அது பிரிவையும் கொடுத்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன் லக்னாதிபதியை புதனை குரு பார்க்கிறார். அதனால ஆள் நல்லா தான் இருக்கிறாரு. நல்ல தோட்டம் துறவு தான், பத்திரம், அவங்க சொத்து பத்திரம்லாம் இவ்வளோ வச்சிருக்கிறாரு. நிறைய செல்வந்தர் தான், யாருக்கும் 10 பைசா கொடுக்க மனசு வராத மனிதர் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அவர் வாழ்றாரு. இங்கே சந்திரனுடைய நிலைமை பாருங்க, லாபாதிபதியா? சார் இதுல இன்னொரு விஷயம் யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு கிரகம் நீசம் அடையுது. நீசம் அடைந்த கிரகத்தினுடைய வீட்டுல ஒரு கிரகம் வலுவடையுது. அதுக்கு பேர் என்ன? நான் மீண்டும் சொல்றேன், சந்திரன் நீசம். ஓகேங்களா? சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? செவ்வாய். சந்திரனுடைய வீட்டிலேயே இன்னொரு கிரகம் உச்சமடையுதா? இது நேரடியான நீச்ச பங்கமா? சார் நீச்ச பங்கத்திலேயே சில பல வகைகள் இருக்கு சார். இந்த வீட்டுல செவ்வாய் ஆட்சி அடைஞ்சிருந்தால் அது நேரடியான நீச்ச பங்கம். சரிங்களா? இது ஒரு கட்டம் அடுத்துதான். ஆமா, குரு பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அவர் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம். சரிங்களா? இவருடைய பார்வையும் அதே மாதிரி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. சரிங்களா? சார் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. இன்னொரு விஷயம், நம்ம எல்லா விஷயத்திலுமே ஜாதகத்தை எடுத்தோன்னே 5ஆம் இடத்தை பார்க்குறோம், 9ஆம் இடத்தை பார்க்குறோம், 8ஆம் இடத்தை பார்க்குறோம், 2ஆம் இடத்தை பார்க்குறோம். முதல்ல லக்னத்தை பாருங்க ஐயா, லக்னாதிபதியை பாருங்க ஐயா. லக்னமே பாருங்க சிக்கிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கேது, இன்னொரு பக்கம் செவ்வாய் மாட்டியிருக்கா. அதுக்கு 6வது இடத்துல பாருங்க சனி பகவான் உட்காந்துருக்கிறாரா. இவ்வளவு விஷயத்திலுமே ஒரு நெருக்கதலான ஒரு அமைப்பு இருக்கு. ராகு திசை முழுவதுமே இவர் கொஞ்சம் கஷ்டப்பட தான் போறாரு. சரிங்களா? ஆனா இவருடைய சொத்து மட்டும் குறையாது. அதுக்கு என்ன காரணம்? யாராவது சொல்லுங்க. இவருடைய ஓகே, அடுத்து
நம்ம ஜீவானனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதுதான் கரெக்ட். ஐயா சொன்னதும் கரெக்ட் சார். 2 விதியுமே இங்க கரெக்டா வருது. இது சார் இப்பதான் சொல்றேன். அந்த முதல்ல ஒரு ஜாதகம் சொன்ன ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, 40% பேருக்கு ஒத்து வந்த ஒரு விதி மீதி 60% பேருக்கு ஒத்து வரல. அப்ப அதுக்குள்ளார இன்னொரு விதி இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு விதியை கொடுத்தா நம்ம முரளிதரன் ஐயாவுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பரவாயில்ல, ரொம்ப சூப்பர். அப்போ 8ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் இருக்கான்னு முதல்ல பார்த்துருங்க. 2வது, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி செவ்வாயும் சனியும் ஒரு சேர லக்னத்தை பார்த்தால், நம்மளுடைய ராகுவை பார்த்தால் அந்த திசை சுத்தமா மொத்தமா காலி பண்ணிடும். இந்த மாதிரி கிரக அமைப்புல இருந்து எனக்கு ராகு திசை நடந்துச்சு, நான் ரொம்ப ஓஹோன்னு இருந்தேன்னு ஒருத்தர் சொன்னார்னா, இந்த ராகுவை இங்க இருந்து குரு பார்த்திருப்பார், இந்த ராகுவை இங்க இருந்து குரு பார்த்திருப்பார். இந்த ராகுக்கு இந்த 3 வீட்லயுமே பௌர்ணமி சந்திரன் இருந்திருக்கும். இதுதான் விதி. சரி, இங்க வந்து நீங்க சார் என்ன சார் பேச்சோட பேச்சா செவ்வாயும் சனியும் சேர்ந்து பாக்குதுன்னு சொன்னீங்க, எனக்கு அப்படி தெரியலையே, சனி மட்டும் தான் சார் பாக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க சார், நல்லா கவனிங்க. செவ்வாய் முதல்ல சனியை பார்த்துடுறாரா? முதல்ல செவ்வாய் சனியை பார்த்துடுறாரா? அதுக்கப்புறம் தானே சனி ராகுவை பார்க்கிறாரு. ஐயா ஜெயமணியுடைய விதிங்க ஐயா இது. ஜெயமணின்னு ஒரு ஒரு காரியதர்சி ஒருத்தர் இருந்தார். அவருடைய விதி, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கும். இப்போ சார் சனியுடைய 3, 7, 10 பார்வை இருக்கு இல்லைங்க சார் அந்த ஜாதகத்துல. இந்த 3, 7, 10 செவ்வாயும் பார்க்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் ஜெயமணியுடைய ரூல். ஒரு மீட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தால், ஜெயமணியின் விதிகள் மட்டும் நான் எழுதி கொண்டு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அற்புதமான விதி சார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மீட்டிங் ஹால் வரீங்க, ஒருத்தர் உங்ககிட்ட வேணும்னு வந்து வம்பிழுத்துறாரு, கொஞ்சம் கை கலப்பு ஆயிடுது, மனசு கஷ்டத்தோடு இங்கே வரீங்க. அந்த நேரம் போய் நான் என்ன பண்ணுறேன், ஏன் சார் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நீங்கள் ஒரு மாதிரியா வந்திருக்கீங்க அப்படின்னா, என்கிட்ட நீங்கள் நல்லபடியாக பேசுவீங்களா கெட்டதாக பேசுவீங்களா? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு சார்? கோவமா தானே இருப்பீங்க. அந்த கோவத்தை தான் சனி ராகு கிட்ட கட்டுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த செவ்வாயுடைய பார்வை எந்த லக்னமாக இருந்தாலும் சனி பகவானுக்கு கெடுதலை செய்யும். சரி, இதுக்கு உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கலாம். நம்ம ஐயா ஒருத்தர் டவுட் கேட்டார் மாதிரி, சரிங்க சார் இந்த செவ்வாயோட குரு சேர்ந்திருக்கு, இந்த சனியோடையும் குரு சேர்ந்திருக்கு, இப்போ அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, கெடுக்காது, கொடுக்கவும் கொடுக்காது. as usual 0 அந்த அமைப்பில் இருக்கும். இப்போ வக்கரத்தை பற்றி நம்ம சார் ஒருத்தர் கேட்டார். இந்த ஜாதகத்தில் வக்கரம் இருக்கிறதுனால நான் அதை வந்து சொன்னேன். இந்த ஜாதகருக்கு குழந்தை கிடையாது சார், நல்லா புரிஞ்சுங்க. 5ஆம் இடத்தை குரு பார்த்தும் குழந்தை இல்லை. என்ன காரணம்? நானே சொல்லிட்டுமா ஐயா? நானே சொல்லிடுறேன். 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்புன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி சார்? எப்படி? சரிங்க, சரிங்க சார், அருமையான விதி. 8ஆம் அதிபதி செவ்வாய், இங்க பாருங்க, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சார், இன்னொரு மாதிரி விதியை சொல்லுங்க. ஓகே, கரெக்ட். 5ஆம் அதிபதி சனி பகவானை வந்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5, 8 தொடர்பு இருந்துச்சுன்னா அங்க புத்திர தடை, தாமதம். ஆனா இல்லைன்னு சொல்லியிருக்கிறோமே, அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, சரிங்க சார், யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சூரியன் நீசம் அடைஞ்சாதான், அதாவது வலுவா இருந்தாதான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் நம்ம பாட்டு பாட முடியும், இல்லாட்டி முடியாது. கரெக்ட், அந்த ஒரு விதி அமைப்பு. சரி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம சார் ஒருத்தர் வக்கரத்தை பத்தி பேசினாரு. நான் படித்த நூல்கள்ல இருந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சிச்சுன்னா அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலனை இழந்து விடும், வேறு மாதிரி செய்யும், தடை தாமதத்தை கொடுத்து செய்யும், சோதனைகளை கொடுத்து செய்யும். இந்த 3 கடைசி சொன்ன 3 நான் படிக்கல, முதல்ல சொன்ன ஒன்றை மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன்.
நல்லா கவனிச்சுங்க. இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சனி. 6ஆம் அதிபதி யாரு? சனி. ஒரு ஜாதகத்துல சனி வந்து கன்னி லக்னமாகி 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஆகி வக்ரம் அடையும் போது அங்கே 5ஆம் பாவமும் வீக்கு, 6ஆம் பாவமும் வீக் அடையும். நான் ஏற்கனவே நம்ம நாமக்கல் சங்கத்துல ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கியிருக்கேன். சிம்ம லக்னம் 7ஆம் இடத்துல வந்து சனி உக்காந்துருந்தாரு, வக்கரமாக இருந்தாரு. நாளைக்கு காலையில கல்யாணம், இன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு வேணான்ட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு போதுமடா சாமின்னு அந்த பையனோட அம்மா படாத பாடுபட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற ஜாதகத்தையும் உங்க முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய ஆதிபத்திய பலனை அது இழந்து விடும் அல்லது வேறு மாதிரி செய்யும். ஒரு முறைக்கு 2 முறை வந்து முயற்சி எடுத்து வெற்றி கொடுக்கும் அப்படின்லாம். இது 2வது 3வது நாள் அது பயண்டெல்லாம் நம்மளுடைய மனசு சந்தோஷத்துக்காக சொல்லப்பட்டது தான். மருந்து சாப்பிட்டா 7 நாள்ல சரியாயிரும், மருந்து சாப்பிடலன்னா 1 வாரத்துல சரியாகிற கதை தான். ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் அது தன்னுடைய ஆதிபத்திய பலனை இழந்து விடும். ஒண்ணு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இது நான் ஒரு அழுத்தமா சொல்லக்கூடிய ஒரு பதிவு. தெய்வாம்சம் பொருந்திய கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் ஒரே நேரத்துல குழந்தை பிறந்துச்சு. ஒரே நேரம்னா ஒரே வருஷத்துல. பெரும்பாலான கிரகங்கள் மாறல. ஓகேங்களா? இப்ப சனி ராகுக்கு இதெல்லாம் மாற மாட்டாங்க இல்லையா? இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும், குரு மட்டும் என் பையன் ஜாதகத்துல வக்கரம் கிடையாது. அந்த இன்னொரு குழந்தையுடைய ஜாதகத்துல குரு வக்கரம். என் பையன் வந்து பாத்தீங்கன்னா எங்க உங்க வீட்டுக்கு கூட நான் அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனான்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படிதான் இருப்பான். ஒரு பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட இதுல 2 பேருக்கு என் பையனை பத்தி தெரியும். இந்த மீட்டிங்ல வந்தவங்களுக்கு 2 பேருக்கு என் பையனை பத்தி தெரியும். வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஒரு பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட எங்க முகத்தை பார்க்காம வாங்க மாட்டான். ஆனா அந்த குரு வக்கரம் அடைஞ்ச பையன் இருக்கிறான் பாருங்க, அந்த பையன் எப்படி தெரியும்? இதுக்கு ஒரே வீட்டுல தான் குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு. அந்த பையன் எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கிற பொருளை வாங்கி திங்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடனே வந்து கேட்டுருவான். யாரா இருந்தாலும் அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இந்த சின்ன வயசுலயே ஒரு 8 வயசுலயே அவ்வளவு தீய வார்த்தைகள் பேசுறாங்க. அதுக்கு காரணம் அங்கே குரு வக்கரம். சரிங்களா சார்? 2மே கன்னி லக்னம் சார். 2மே கன்னி லக்னம், 2லுமே குரு ஒரே மாதிரி அமைப்பு. ஓகேங்களா? அப்போ குரு வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயல்பான விஷயங்களிலிருந்து ஒரு படி கீழே இறங்குறார். சார் இப்ப ஒண்ணும் இல்லைங்க சார், குரு வந்து இயல்பா இருந்தா ஆண் குழந்தைன்னு சொல்றோமா? வக்கரம் அடைஞ்சா பெண் குழந்தைன்னு சொல்றோம் இல்லைங்க சார்? அப்ப அங்க ஒரு மாற்றம் இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, இதற்காக தான் சொல்றேன். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது அந்த கிரகம் தன்னுடைய இயல்பான குணத்தை இழந்து விடும். சனி கிட்ட இருக்கக்கூடிய எந்த குணமும் நமக்கு வேணாம், செவ்வாய் கிட்ட இருக்கிற எந்த குணமும் நமக்கு வேணாம். அப்படிலாம் நம்ம ஒதுக்க முடியாது. இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை செவ்வாய் தான் தருவாரு. பொறுமை. நீங்க ஒரு வாகனத்தை இயக்குனீங்கன்னா, ஒரு டிராபிக் ஆகுதுன்னா இன்ச்சியா வண்டியை நகர்த்திட்டு போறாங்க ஓட்டுநர்கள். அதற்கு சனி பகவானுடைய பொறுமை அவங்களுக்கு தேவை. சனி வக்கரம் அடைஞ்சவங்ககிட்ட பொறுமை இருக்காது. நீங்க செக் பண்ணி பாத்துங்க. செவ்வாய் வக்கரம் அடைஞ்சவங்ககிட்ட பொறுமை இருக்கும். சார் என்ன இருந்தாலும் அவர் செவ்வாய், அதற்கு தகுந்த மாதிரி தான் பொறுமை இருக்கும். என்ன இருந்தாலும் சனி, அவர் வக்கரம் அடைஞ்சா அதற்கு தகுந்த மாதிரி தான் சுறுசுறுப்பும் இருக்கும். லக்னாதிபதி வக்கரமான்னு கேட்டிருக்கீங்களா? வக்கரம் தான் சார். சரி, கடைசியா நான் எங்க கொண்டு வந்து முடிக்கணும்னு நினைச்சோமா ஐயா ஞாபகப்படுத்திட்டாரு. ரைட், சூப்பர். சரி, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய லக்னத்தை பாருங்க, லக்னாதிபதியை பாருங்கன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா? யாராவது ஒருத்தங்களாவது சார் இங்க புதன் வக்கரம் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்ப பாருங்க, 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி எப்படி வக்கரமோ அதே மாதிரி லக்னாதிபதி வக்கரங்க. லக்னாதிபதி வக்கரம் அடைஞ்சா என்ன ஆகும்? உங்களுடைய, அதாவது நீங்க ஒரு விஷயத்தை எதுவுமே சொல்லி பெருமைப்பட முடியாது. ஓகேங்களா? எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அட என் பொண்டாட்டி என்னோட வாழுதுன்னு இப்ப சொன்னாவே பெருமை சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம போயிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க.
மிக விரைவில் வந்து நம்மளுடைய மாண்புமிகு ஒரு உச்சநீதிமன்றம் வந்து மிக விரைவில் ஒரு தீர்ப்பு கொடுக்கலான்னு முடிவில் இருக்கு. என்ன தீர்ப்புனா, ஒரு பெண்ணுடைய வழக்குல வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு மாதாந்திர ஊதியம் கொடுக்கணுங்கிற மாதிரியும், இன்னொரு விஷயத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுங்கிற மாதிரியும் எதிர்த்தரப்பு வாதம் வச்ச அந்த பாயிண்ட்ஸை உச்சநீதிமன்றத்தில் நோட் பண்ணியிருக்காங்க. தீர்ப்பு வழங்கும்போது இதை நாங்கள் அதை பரிசீலனை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்தால் இந்திய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய ஒற்றுமைங்கிறது சீர்குலைந்து விடும் அப்படின்னு நம்மளுடைய சொலிசிட்டர் ஜெனரலும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு வழக்கு இருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும். இல்லாட்டி அந்த விஷயத்துக்காக நாம் போராடி கொண்டு தான் இருக்கணும். நமக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல லக்னாதிபதி பகையானதும் அவர் வக்ரம் அடைஞ்சு இருந்ததும் அவருக்கு ஆகவே ஆகாத புதனுடைய சந்திரனுடைய தொடர்புல புதன் இருக்கிறதும் இவர் ஒரு விஷயத்தை சொல்லி பெருமைப்பட முடியாத ஒரு விஷயமா இவருக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லணும். பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய பெயர் புகழ் பாக்கியத்தை தரக்கூடிய நம்மளுடைய சுக்கிரனையும் செவ்வாய் சனி 2 பேரும் பார்த்ததுனால நம்ம சார் லைஃப்ல எல்லா ப்ரொமோஷன்ஸும் 9ஆம் இடம் சார். 9ஆம் இடம் தயவு இல்லாமல் திருமணம், கல்லூரியில் சேர்றது, குழந்தை பிறக்கிறதுலாம் நடக்காது சார். புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு விஷயம் வந்து நம்ம எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்றது கூட உள்ளார வந்திருக்க ஜாதகம் பார்க்குறவங்க நம்மளை பொறுமை எழுந்து ஓடிடுவாங்க. அவங்களுக்கு தேவை வந்த உடனே பலன் சொல்லணும். அப்படின்னா டக்குன்னு பார்த்த உடனே டக்குன்னு அடிச்சாதான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். ஐயா ஜாதகம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா? லேசா தலையாட்டுறீங்களா? அப்படின்னா புரியலையா? சரிங்களா? இதே ராகு இந்த 7ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு பலன். நல்லா புரிஞ்சுங்க. இதே ராகு இந்த 7ஆம் இடத்துல இருந்தால் ஒரு பலன் மாத்தி தரும். எந்த வீட்டுல கிரகங்கள் அமர்ந்திருக்குதோ, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குதோ, எந்த கிரகங்கள் உற்று நோக்குதோ அதன்படிதான் பலன் நடக்கும். கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவ காரகத்துவம், இதனை ஒரு நாளைக்கு 2 முறை படிக்கணும். இதை வந்து என்னுடைய குருநாதர் தங்கப்பாண்டியனை அடிக்கடி சொல்லுவார். அவருடைய பாதம் வணங்கி இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தில் நமக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய அண்ணன் திரு சக்தி குரு அண்ணன் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.